ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம மைசூர் பேலஸில் இருக்கோம். ஆக்சுவலி இது பார்க்கிங் பேலஸ் கிடையாது, மைசூர் பேலஸோட பார்க்கிங்கில் இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்தோடனே நம்ம உள்ளே போய் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ கூட்டமாக இருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு. 120 per head. உள்ள போய்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து மைசூர் பேலஸு. இது வந்து 1897 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்ட் பண்ணிட்டு 1912 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க பேலஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் மைசூர்னா என்ன ஃபேமஸ்ன்னு. சாண்டல்வுட் தான். ஸோ உள்ளே வந்தாலே அது வாசனை தான் வருது. ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. சோப்பு, அதே மாதிரி சாண்டல்வுட்டில் ஏதோ செஞ்சு விற்கிறாங்க. டிக்கெட் செக்கிங் பண்றாங்க. இன்னும் டிக்கெட் செக்கர் பண்ணியாச்சு, உள்ள போறோம். இதுதான் மைசூர் பேலஸ். இது வரைக்கும் நாயா சொல்லுவாங்க மைசூர் மகாராஜாவான்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கோம். மைசூர் மகாராஜா வாழ்ந்த பேலஸ். மைசூர் மகாராஜாவுக்கு தாங்க போட்டுருக்கீங்க. எல்லாத்துலயும் பிளாக் அங்க நிக்கிறாங்க, எங்க நிக்கிறாங்க, எங்க வந்து நிக்கிறாங்க. இங்கதான் சந்திரமுகி ஷூட் எடுத்த மாதிரி இல்ல. அந்த காலத்துல இந்த ஆளுகிட்ட படைகளா, மைசூர் படையா? யானை இன்னைக்கும் அது ஃபேமஸ் தான், மைசூர் யானை. டோர் பண்ணலாம்ப்பா, செம்மையா இருக்குது. ஏன்னா ஸ்கிரீன் போட்டுக்காதீங்களா? அந்த மாதிரி ஏதோ வரைஞ்சிருப்பாங்க முன்னாடி, அதனால போட்டுருக்காங்க ஸ்கிரீன்.
இதை பார்க்கறதே பயமா இருக்குப்பா. ஏன் இங்க வந்து இங்க வச்சிருக்காங்கன்னா இங்கதான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க, குஸ்தி குஸ்தி சண்டை போடுவாங்க. மற்றபடி இந்த இடம் ஃபுல்லா வந்து பெயிண்டிங் தான் இருக்கு. இந்த இடம் ஃபுல்லா பெயிண்டிங், குதிரை பெயிண்டிங், குதிரை இருக்குது, அவங்களோட சோல்ஜர்ஸ் இருக்கு, கதவு இருக்குது. அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு தெரியல, இதுதான் இருக்காங்க. இது நல்லா இருக்கா? குட். சஞ்சய் ஏன்டா சார் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். கைஸ் அவ்வளோதான் மைசூர் பேலஸ் விழுவாம்பா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு, நிறைய இடம் அதை பிடிச்சி ஆக்குபை பண்ணி கட்டி வச்சிருக்கான் அந்த காலத்தில். ஸோ அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் இந்த பேலஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.